செய்தி உலகம் ஜூலை மாத செய்திகள். ஜூலை 2 மாணவியர் பேரவை பதவியேற்பு விழா. எம் கல்லூரியில் மாணவியர் பேரவை பதவியேற்பு விழா நடைபெற்றது. கல்லூரி முதல்வர் டாக்டர் சிஸ்டர் சகாய் செல்வி வாழ்த்துரை வழங்கினார். அவர் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மன்ற உறுப்பினர்களை வாழ்த்தியதோடு கல்லூரியின் விழுமியங்களையும் மரபுகளையும் பேணி பொறுப்புடையவர்களாக திகழ வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். தொடர்ந்து மாணவியருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்து மாணவியர் கல்லூரி முதல்வர் அவர்கள் தலைமையில் உறுதிமொழியும் ஏற்றனர். தொடர்ந்து சிறப்பு விருந்தினர் என் ஸ்டுடியோ நிறுவன அதிகாரி மகா கிருஷ்ணன் அவர்களின் சிறப்புரை இடம்பெற்றது. தொடர்ந்து மாணவியரின் அர்த்தமுள்ள கலை நிகழ்ச்சிகளுடன் விழா நிறைவுற்றது. ஜூலை 7 கல்லூரி அணிக்காக விளையாட்டு வீராங்கனைகளை தேர்வு செய்யும் போட்டிகள். எம் கல்லூரியின் உடற்கல்வித்துறை சார்பில் கல்லூரியை பல்வேறு விளையாட்டு போட்டிகளில் பிரதிநிதித்துவப்படுத்த தகுதியும் திறமையும் வாய்ந்த மாணவியரை தேர்ந்தெடுக்கும் நோக்கில் பல்வேறு போட்டிகள் நடைபெற்றன. சதுரங்கம், பேட்மிண்டன், கால்பந்து, வாலிபால், கூடைப்பந்து, பால் பேட்மிண்டன் மற்றும் தடகளம் ஆகிய விளையாட்டுகளுக்கான கல்லூரி அணி தேர்வு போட்டிகள் நடத்தப்பட்டன. 160 மாணவியர் கலந்து கொண்ட நிலையில் 52 மாணவியர் பல்வேறு விளையாட்டு பிரிவுகளுக்கு தேர்வு செய்யப்பட்டனர். ஜூலை 8 திட்ட முன்மொழிவு எழுதுதல் குறித்த திறன் மேம்பாட்டு பயிலரங்கம். எம் கல்லூரியின் உன்னத் பாரத் அபியன் பிரிவு சார்பில் கிராமப்புற வாழ்வாதார திட்டங்களுக்கான திட்ட முன்மொழிவு எழுதுதல் குறித்த திறன் மேம்பாட்டு பயிலரங்கம் நடைபெற்றது. திண்டுக்கல் காந்திகிராம் கிராமிய நிறுவனத்தின் கிராமப்புற வாழ்வாதாரத்திற்கான உன்னத் பாரத் அபியன் சிறப்பு பணிக்குழுவுடன் இணைந்து நடத்தப்பட்ட இந்நிகழ்வில் முனைவர் ரவிச்சந்திரன் அவர்கள் திட்ட முன்மொழிவின் அத்தியாவசிய கூறுகள், கட்டமைப்பினை உருவாக்குதல், வரவு செலவுகளை திட்டமிடல் போன்ற நடைமுறை வழிகாட்டுதல்கள் குறித்து உரையாற்றினார். இந்நிகழ்வு பங்கேற்பாளர்கள் திட்ட உருவாக்கம் குறித்து தெரிந்து கொள்ளும் விதமாய் அமைந்தது குறிப்பிடத்தக்கது. ஜூலை 9 பயிலரங்கம். எம் கல்லூரியின் ஐகேஎஸ் அமைப்பு ஞான கேந்திரா மற்றும் வேலுநாச்சியார் மகளிர் லீக்குடன் இணைந்து சைபர் தர்மா எனும் தலைப்பில் பயிலரங்கத்தை நடத்தியது. இதில் பீரோகிராட்ஸ் நிறுவன ஆராய்ச்சி தலைவர் திரு வினோத் அவர்கள் கலந்து கொண்டு இந்திய அறிவுசார் அமைப்புகளின் கண்ணோட்டத்தில் சைபர் நெறிமுறைகள் மற்றும் தரவு பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு உரை நிகழ்த்தினார். இந்நிகழ்வு மாணவியர் சைபர் நெறிகளை தெரிந்து கொள்ளும் விதத்தில் அமைந்தது குறிப்பிடத்தக்கது. ஜூலை 11 ஆஸ்பிரன் கல்லூரி விருது. எம் கல்லூரி நவீன கற்றல் முறையை நடைமுறைப்படுத்தி வரும் நிலையில் அதனின் ஒரு பகுதியாக இணையவழி கற்றலையும் ஊக்குவித்து வருகிறது. இதனை பாராட்டி மெட்ராஸ் ஸ்வயம் NPTEL அமைப்பு ஆஸ்பிரன் கல்லூரி விருது வழங்கி கௌரவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. ஜூலை 15 ஆற்று தூய்மை பணி. எம் கல்லூரியின் விலங்கியல் முதுகலை மற்றும் ஆராய்ச்சித்துறை ஆறுகளை தூய்மைப்படுத்தும் பணியை மேற்கொண்டது. ஆறுகளை பாதுகாத்தல், சுற்றுச்சூழலை பாதுகாத்தல் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நாகர்கோவில் தொல்லவிளை ஆற்றங்கரையினை மாணவியர் தூய்மைப்படுத்தினர். நெகிழி கழிவுகளையும் பிற மாசுபடுத்திகளையும் அகற்றினர். இந்நிகழ்வு சமூகத்திற்கு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதாய் அமைந்தது. ஜூலை 22 பகுதி நேர வேலைவாய்ப்பு முகாம். எம் கல்லூரி எம் மாணவியர் இளங்கலை முதுகலை பயிலும் போதே பகுதி நேர வேலைவாய்ப்பினை பெற்றிடும் வகையில் பல்வேறு முன்னெடுப்புகளை செயல்படுத்தி வருகிறது. இதன் அடிப்படையில் எம் கல்லூரியின் வேலைவாய்ப்பு பிரிவு அரவிந்தோ அறக்கட்டளை, அரோரா மென்திறன் மேம்பாட்டு நிறுவனம் மற்றும் அன்னை அறக்கட்டளையுடன் இணைந்து இறுதியாண்டு மாணவியருக்கு பகுதி நேர வேலைவாய்ப்பு முகாமை நடத்தியது. இதில் 142 மாணவியர் தேர்ந்தெடுக்கப்பட்டு பணி நியமன கடிதங்களை பெற்றனர். கல்லூரி முதல்வர் டாக்டர் சிஸ்டர் சகாய செல்வி அவர்களின் தலைமையில் அரவிந்தோ அறக்கட்டளை அதிகாரி டாக்டர் அரோ விவேக் ரவி, செல்வி பார்வதி சிவதானு ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. ஜூலை 23 முத்தமிழ் விழா. எம் கல்லூரியின் தமிழ்துறை சார்பில் முத்தமிழ் விழா நடைபெற்றது. தமிழ்துறை தலைவர் டாக்டர் ஆண்டனி பிரகாஷ் பபிலா அவர்கள் அனைவரையும் வரவேற்று பேசினார். கல்லூரி முதல்வர் டாக்டர் சிஸ்டர் சகாய் செல்வி அவர்கள் தமிழின் இனிமை, தொன்மை, முத்தமிழின் சிறப்புகள், செயற்கை நுண்ணறிவில் தமிழின் பங்கு குறித்து உரையாற்றியதோடு அனைவரையும் வாழ்த்தினார். தொடர்ந்து சிறப்பு விருந்தினர் மதுரை வெள்ளைச்சாமி நாடார் கல்லூரியின் தமிழ் துறையின் மேனாள் துறை தலைவரான திரு ராஜாராம் அவர்கள் முத்தமிழ் வளங்கள் குறித்தும் இன்றைய மாணவ சமுதாயத்திற்கு தேவையான தமிழ் அறிவும் தமிழ் பற்றும் குறித்து உரையாற்றினார். தொடர்ந்து முத்தமிழ் விழாவை முன்னிட்டு நடைபெற்ற போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. தமிழ் பண்பாட்டை பிரதிபலிக்கும் கண்கவர் கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றன. ஜூலை 31 நூலக விழா. எம் கல்லூரியின் நூலக விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. விழாவில் கல்லூரி செயலர் டாக்டர் சிஸ்டர் மேரி கில்டா அவர்கள் தலைமை உரையாற்றினார். தொடர்ந்து கல்லூரி முதல்வர் டாக்டர் சிஸ்டர் சகாய் செல்வி அவர்கள் வாழ்த்துரை வழங்கினார். சிறப்பு விருந்தினராக நாகர்கோவில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் ஆனந்த நாயகி அவர்கள் கலந்து கொண்டு நூலகத்தின் முக்கியத்துவம், தொடர் வாசிப்பு பழக்கத்தின் அவசியம் குறித்து உரையாற்றினார். தொடர்ந்து நூலக விழாவை முன்னிட்டு நடத்தப்பட்ட பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவியருக்கு பரிசுகள்
பரிசுகள் வழங்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து மாணவியரின் கலை நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன. அதே நாளன்று விளையாட்டு தின கொண்டாட்டம். எம் கல்லூரி ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக விளையாட்டு தினத்தை கொண்டாடி வரும் நிலையில் இவ்வாண்டும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. கல்லூரி முதல்வர் டாக்டர் சிஸ்டர் சகாய செல்வி, கல்லூரி செயலர் டாக்டர் சிஸ்டர் மேரி கில்டா ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டுத்துறை பொறுப்பாளர் திரு பிரபின் தாஸ் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார். விழாவில் தேசிய கொடியேற்றுதல், துறைசார் அணிவகுப்புகள் நடைபெற்றன. பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு பரிசுகள், விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. மென்திறன் மேம்பாட்டு பயிற்சி. எம் கல்லூரியின் வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் வழிகாட்டுதல் பிரிவு நந்தி ஃபவுண்டேஷன் நிறுவனத்துடன் இணைந்து ஸ்கில் அப் சாஃப்ட் ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் எனும் தலைப்பில் மென்திறன் மேம்பாட்டு பயிற்சியை வழங்கியது. மாணவியரின் தகவல் தொடர்பு திறன், குழுப்பணி, தலைமைத்துவம் போன்ற அத்தியாவசிய மென்திறன்களை மேம்படுத்தி அவர்களின் தனிப்பட்ட கல்வி மற்றும் தொழில் வளர்ச்சியை ஊக்குவிக்கும் நோக்கில் நடத்தப்பட்ட இப்பயிற்சியில் இளங்கலை 3ஆம் ஆண்டு கணினி அறிவியல் மற்றும் இளங்கலை 3ஆம் ஆண்டு செயற்கை நுண்ணறிவு மற்றும் தரவு அறிவியல் துறை மாணவியர் பங்கேற்றனர். இதில் மென்திறன் பயிற்சியாளர்கள் திரு ராம் பிரசாத், திரு அரவிந்த் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவியர் நேர்முக தேர்வினை எதிர்கொள்ளுதல், சுய விபரக்குறிப்பு தயாரித்தல், நேர மேலாண்மை, நிதி விழிப்புணர்வு போன்ற வேலைவாய்ப்பிற்கான நுணுக்கங்களை பயிற்றுவித்தனர். கல்லூரியின் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள எம் கல்லூரியின் இணையதளத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.